மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி 129வது மாதத்தில் தரம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். நாள் 28/12/2025. பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி. ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சி. மதுரையில் தாவிக மாவட்ட செயலாளர் குறித்து அவதூறு பரப்பிய பெண் மீது புகார் அளிக்க மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஏராளமான அக்கட்சியின் மகளிர் அணியினர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், தற்பொழுது காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கின்றது? வணக்கம் பிரீதா. தாவேகா மாவட்ட செயலாளர் மீது அவதூறு பரப்பிய பெண் நிர்வாகி அந்த பெண் மீது புகார் அளிக்க மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் திடீரென குவிந்த தாவேகா மகளிர் அணியினரால் இந்த திக்குமுக்காடிய மதுரை மாநகர காவல்துறையினர் இரவு முழுவதும் மாவட்ட அலுவலகத்தில் பணியில் இருந்தாலும் பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வைத்து பெண் தொண்டர்களிடம் அந்த கண்ணியமாக நடந்து கொள்ளும் மதுரை அந்த மாவட்ட செயலாளர் மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்புகின்றனர் என பெண் நிர்வாகிகள் அந்த கொதித்தெழுந்து பேட்டியில் அளித்திருக்கிறார்கள். மதுரை மாநகர் அந்த விசாலாட்சிபுரம் காலங்கரை பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் தொண்டர் நேற்று தாவேகா மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லானை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்து நேற்று அந்த அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் தாவேகா மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லானை மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்பி வரும் சத்யா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சத்யாவின் பின்னணியில் உள்ளவர்கள் மீதும் அந்த நடவடிக்கை எடுக்க கோரியும் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிப்பதற்காக 300க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர், அக்கட்சியின் மகளிர் அணியினர், பெண் தொண்டர்கள் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு திடீரென குவிந்தார்கள். இதனை சற்றும் எதிர்பாராத அந்த காவல்துறையினர் உடனடியாக சுமார் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தினர். தாவேகா பெண் தொண்டர்களை தடுத்து நிறுத்தினர். பின்னர் பெண் நிர்வாகிகள் சார்பில் 20க்கும் மேற்பட்டோர் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அந்த தாவேகா மாவட்ட செயலாளருக்கு எதிராக புகார் அளித்த சத்யாவிற்கு எதிராக புகார் முழுவதும் அளித்தார்கள். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தாவேகா பெண் நிர்வாகி மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லானை மீது குற்றம் சாட்டிய தாவேகா பெண் தொண்டர் சத்யா மீது பல்வேறு மோசடி வழக்குகள் உள்ளதாகவும் மோசடி வழக்குகள் உள்ளவர் மீது பதவி வழங்கப்படாது என்பது தலைமை முடிவு என்பதால் அவருக்கு பதவி வழங்கவில்லை. ஆனால் தற்போது அதனை திசை திருப்புவதற்காக வேறொருவரின் பின்னணியில் செயல்பட்டு வரும் சத்யா மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லானை மீது அவதூறு பரப்புகிறார் எனவும் சத்யா மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்லானை பெண்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர் இரவு நேரம் வரைக்கும் மாவட்ட அலுவலகத்தில் பணி செய்தாலும் கூட பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபர். ஆனால் அவர் மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்பி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகாவினுடைய அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் வளர்ச்சி பிடிக்காமல் திமுக உள்ளிட்ட அந்த கட்சிகள் தான் இது போன்று வேண்டும் என்றே எங்கள் கட்சி தலைவர் மீதும் கட்சியின் நிர்வாகிகள் மீதும் தேவையற்ற இது போன்ற அவ்வப்போது புகார்கள் அளித்து அந்த சர்ச்சையை ஏற்படுத்தி வருவதாகவும் அந்த குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார்கள். கடந்த சில நாட்களாகவே அந்த தாவேகா நிர்வாகிகள் மீது அக்கட்சியின் தொண்டர்கள் அந்த நிர்வாகிகள் புகார் அளிப்பதும் அதற்கு மறுநாளே அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் கட்சி நிர்வாகிகள் மீண்டும் அவர்கள் மீது புகார் அளிக்க அந்த கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்களை அழைத்து அவர்கள் மூலம் அந்த மீண்டும் புகார் அளிப்பதும் இது போன்ற நடவடிக்கைகளால் தாவேகா கட்சியில் சலசலப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்று அந்த தாவேகா கட்சியினுடைய அந்த மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லானை அவர் நல்லவர் எனவும் அவர் ஒரு கண்ணியமிக்க பெண்களிடம் கண்ணியமிக்க நடந்து கொள்ளக்கூடியவரை வேண்டுமென்றே தாவேகாவில் தனக்கு பதவி வழங்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்ட நபர் சத்யா எனவும் அந்த மோசடியில் ஈடுபட்ட நபர் தனக்கு பதவி வழங்காத அந்த விரக்தியில் அதே போன்று தாவேகாவில் பதவி கிடைக்காத பலர் அவர் விஜயன்பன் கல்லானைக்கு எதிராக இது போன்ற அந்த வேண்டுமென்றே திட்டமிட்டு பல்வேறு அந்த புகார்களை பரப்பி வருவதாகவும் உண்மையில் பெண்களிடத்தில் கண்ணியத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் மீது இந்த சத்யா என்ற பெண் புகார் அளித்திருப்பது எங்களை போன்ற பெண்களுக்கு அதை ஒரு கோபமடைய செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் இருந்து காலாங்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து தாவேகாவினுடைய நிர்வாகிகள் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் பெண் தொண்டர்கள் என ஏராளமானோர் அழைத்து வந்தார்கள். அதில் குறிப்பாக பார்த்தோம்னால் ஒரு சில
அந்த பெண்களிடம் வந்து நாம் நேரடியாக சென்று பேட்டியாக எடுக்கும்போது விஜய் அன்பன் கல்லானை வந்து நல்லவர் அப்படி அது போன்று தெரிவித்தார்கள். அதே போன்று பெண்களிடத்தில் மிகவும் வந்து கண்ணியத்தோடு நடப்பார் என தெரிவித்தார்கள். ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த கூட்டத்துக்கு இந்த தற்போது அந்த மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்திருப்பது எதற்காக வந்திருக்கிறோம் என்று கூட தெரியாமல் அவர்கள் வந்து வந்திருந்தார்கள். அதையும் நேரடியாக பார்க்க முடிந்தது. எதற்காக நீங்க இந்த பகுதிக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது விஜய் வந்து மாநாட்டிற்காக மதுரைக்கு வர இருப்பதாகவும் அவரை அழைப்பதற்காக வந்திருக்கிறோம் எனவும் அவர்கள் அந்த பகுதியில் வந்து அந்த பேட்டியாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வந்து பார்த்தார்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவரை தமிழக சிஎம்மாக அவரை வர சொல்லிதான் அவரை அழைப்பு விடுப்பதற்காக வந்திருக்கிறோம் எனவும் சிலர் வந்து பேசியது நகைப்புக்குரியதாகவும் இருந்தது. பிரியா, நன்றி நாகேந்திரன் விவரங்களுக்கு.